அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் விமர்சனம் கருணாஸ், சத்யாதேவி, மகேந்திரன் கந்தையன் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் சல்லியர்கள் திரைப்படத்தை பற்றி தான். வாங்க பார்க்கலாம். பல நாட்களுக்கு முன்பே திரையரங்குகளில் வெளியிடணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணியும் நிறைய திரையரங்குகள் டேட் இல்லைன்னு சொல்லி தள்ளி போட்டு ஒரு கட்டத்தில் கடுப்பாகி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ஓடிடி பிளே அப்படிங்கிற ஓடிடி தளத்திலேயே இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டரான சுரேஷ் காமாட்சி வெளியிட்டிருக்காரு. அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சல்லியர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கள படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில நடந்த போருக்கு நடுவில் அந்த விடுதலை புலிகளுக்கு உதவுற மருத்துவர்கள் குழுவையே அவங்க சல்லியர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தோட டைட்டில் டிசைன்லேயே பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும், அதில் போட்டிருக்கிற ப்ளஸ் மார்க் அண்ட் மெடிக்கல் சிம்பிள் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மருத்துவ குழு எப்படியெல்லாம் செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மொத்த படமுமே பேசுது. ஸோ அவங்க மருத்துவ குழுவே ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தோடு இருக்குது. அதை அழிக்கிறதுக்காக சிங்கள படைகள் என்னென்ன முயற்சிகள் மேற்கொண்டாங்க, அதிலிருந்து அவர்கள் தப்பித்தார்களா அப்படிங்கிறத பற்றியும் இந்த படம் பேசுது. ஸோ அந்த மருத்துவ குழு பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் அப்படிங்கிறது ஒரு பதுங்குகுழி முகாம்களாக ஒரு பக்கம் போர்க்களங்களுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. அதற்கு கட்டுப்பாட்டு அறையாக ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் மூலமாக அங்கிருந்து அவங்களுக்கு தகவல் அனுப்பி ஆம்புலன்ஸ் எல்லாம் அங்கே வரவழைச்சு அடிப்பட்ட வீரர்களுக்கு அவங்க முதலுதவி பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேசிக் முதலுதவி மட்டும் அந்த பதுங்குகுழிகளில் பண்ணிட்டு அதற்கு பிறகு அவங்களால காப்பாற்ற முடியலனா தான் அவங்க முக்கியமான மருத்துவமனைக்கு, அதாவது மட்டக்களப்பில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மொத்த ப்ராசஸையும் வச்சுக்கிட்டு இவங்க எப்படியெல்லாம் செயல்படுறாங்க. ஸோ அவங்க போராளிகளுக்கு இந்த மருத்துவ உதவி தான் மிகப்பெரிய பக்கபலமாக இருக்குது. இந்த மருத்துவ முகாம்களை நாம் அழிச்சிட்டோம்னா அவங்கள ஓரளவுக்கு வெற்றி கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் சிங்கள படை களமிறங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப சிங்கள இராணுவ தளபதி விமானப்படை தளபதியை கூப்பிட்டு அவங்க மேலே விமான தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த விமான தாக்குதல் ஏதாவது ஒரு நள்ளிரவு நேரத்தில் நடத்தலான்னு அவர் சொல்கிறப்போ அந்த விமானப்படை தளபதி நள்ளிரவு நேரத்தில் வேணாம், அதிகாலை நேரத்தில் நடத்தணும்னா தான் யாரும் தப்பிக்க மாட்டாங்க அப்படின்னு அங்கேயே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணி அவங்களை அழிக்க வர்றாங்க. அப்படி இருந்தும் கூட போரில் அடிபட்ட சிங்கள படையினர்களையும் சேர்த்து இவங்க இந்த மருத்துவ குழு, அதாவது விடுதலை புலிகளோட மருத்துவ குழு காப்பாத்துறாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு எதிரியே இருந்தாலும் ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடந்தா அவங்கள காப்பாற்றுற மனித நேயம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடோட அந்த மருத்துவ குழு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு குழுவை பற்றி மட்டுமே இந்த படம் ஆவணப்படுத்தி இருக்கு. ஸோ அதற்காகவே இந்த படத்தோட இயக்குனர் கிட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சிபி சதாசிவத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு கூடுதல் பலமாக இருக்கு. ஏன்னா அவங்க போர்க்களம், அந்த வறண்ட பூமி, அந்த கேம்ப்ல இருக்கிற பல்வேறு விதமான லைட்டிங்ஸை அவ்வளவு அருமையாக எடுத்துட்டு வந்திருக்காரு. இளங்கோவனோட எடிட்டிங்கும் படத்தை மிக நேர்த்தியாக எடுத்து செல்றதுக்கு உதவி இருக்கு. கருணாஸே இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளவு அருமையாக பின்னணி இசை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற நடிகர் கருணாஸ். ஸோ அவர் இந்த டைரக்டரை நம்பி இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்ததுக்கு அவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுரேஷ் காமாட்சி அவர் பல போராட்டங்களுக்கு பிறகு ஓடிடி தளத்தின் மூலமாகவே இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி புதுமையான முயற்சியை மேற்கொள்கிறவங்க எல்லாருமே திரையரங்க உரிமையாளர்களை நம்பாமல் இந்த மாதிரி ஓடிடி தளத்தின் மூலமாக கொடுத்தா அதன் மூலம் அவங்களும் பயனடைவாங்க, வியூவர்ஸும் பயனடைவாங்க. ஸோ இப்படி ஒரு மிகச்சிறந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் அந்த தளத்தில் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.